வாட்சிங். வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். பின்னர் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டு மக்களின் என்ன பிரதிபலிப்புகள் நாளை தெரியும். அதிமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாகவும் அதிமுக கூட்டணியின் மாற்று அணியினருக்கு பாதகமாகவும் இருக்கும் என்று கூறினார். தற்பொழுது தொலைக்காட்சிகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுகவிற்கு பாதகமாக கருத்து கணிப்புகள் வெளியிடும் தொலைக்காட்சிகள் மற்றும் நிறுவனங்கள் எங்களை எதிர்த்து நிற்கும் கட்சிகளின் பினாமிகளின் நிறுவனங்கள் ஆகும். அதிமுக கூட்டணியினருக்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் வெளியிடும் நிறுவனங்கள் காலம் காலமாக தொடர்ந்து பல கருத்துக்களை கூறிய நிறுவனங்களாகும். ஆனால் திமுக வெற்றி பெறும், தவேக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறும் நிறுவனங்கள் புதிதாக களமிறங்கிய நிறுவனங்கள் ஆகும் என்று பதிலளித்தார். அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதற்காகவே வாக்களித்து விட்டார்கள். எனவே நாளை இரட்டை இலை ஜொலிக்கப் போகிறது. அதிமுக வெற்றி பெறப் போகிறது என்று கூறினார். தொங்கு சட்டசபை அமைந்தால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி ஏற்பட வாய்ப்புள்ளதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும், தமிழக மக்கள் அப்படி ஒரு வாய்ப்பை தரமாட்டார்கள் என்றும், அதிமுக பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று அமோகமாக வெற்றி பெறும், மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் தமிழக முதல்வராக வருவார் என்றும் அவர் பதிலளித்தார்.